எப்பவுமே முதல் முத்தம், முதல் மழை, முதல் காதல், முதல் பரிசு என்பது எப்பொழுதுமே வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அதனால நிறைய அந்த முதன்மையான கலைஞர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த எடிசன் அவார்ட் இது 30 விருதுகளை உள்ளடக்கி இருக்கிறது. நம்ம எப்படி நீங்கள் 23ஆம் தேதி ஓட்டு போட்டிங்களோ ஆன்லைனில் ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஜூரி அவார்டும் நாங்கள் சில அவார்டுகள் கொடுத்திருக்கிறோம். சென்ற வருடம் இது மலேசியாவில் பினாங்கு மாகாணத்தில் நடைபெற்றது என்பது ஒரு தனிச்சிறப்பு. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சுந்தரராஜன் அவர்கள் நமக்கு பேருதவியாக இந்த நிகழ்ச்சிக்கு இருந்தார். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் மிகப்பெரிய உதவி செஞ்சு நீங்கள் தொடர்ந்து இங்கே நடத்த வேண்டும் என்று வேண்டுகோளையும் நமக்கு வைத்தார். ஆகவே அத்தகு சிறப்பு வாய்ந்த இந்த எடிசன் விருதுக்கு கலைஞர்களை இப்போது மேடையில் ஏற்றி நாம் கௌரவிக்கக்கூடிய நேரம். நம்முடைய டத்தோ ராதோ ரவி சார் அவர்கள் நம் கரங்களை தட்டி நாம் மேடைக்கு அன்புடன் எடிசன் திரை விருதிற்கு அறிமுக விழாவிற்கு வந்திருக்கிற எனக்கு எல்லாமும் இருந்து உதவி செய்து கொண்டு இருக்கிற டத்தோ ராதா ரவி அவர்களை வருக வரவேற்கிறேன். அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. 2005 2006 mytamilmovie.com ஆரம்பிக்கும் போது அப்போது நடிகர் சங்கத்தில் என்னை ஊக்குவிக்கலை. அப்போ அண்ணன் தான் அவன் தமிழ் பேரில் .com ஆரம்பிச்சிருக்கிறான், அதனால் நாளைக்கு தவறாயிடும். அப்போ கேப்டன் தலைவராக இருந்தார். அப்போ இணையதளம் அப்போ 3வது இணையதளம். நான் ஃபஸ்ட்டு கலாட்டா ஆரம்பிச்சிருந்தாங்க, 2வது இந்தியா கிளிக்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க, 3வது mytamilmovie.com. பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர் தான் என்னோட நிகழ்ச்சியை அந்த இணையதளத்தை துவக்கி வச்சார். அப்போ போகும்போது நடிகர் சங்கத்தில் என்கரேஜ் பண்ணல. எனக்கு அன்றைக்கி என்னை கைப்பிடிச்சி இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கணும், இவனை இந்த மீடியா துறையில் வரணும் அப்படின்னு எனக்கு முத கைப்பிடிச்சி உதவி செஞ்சவர் டத்தோ ராதாரவி. அவர் இல்லாத நிகழ்வே எங்களது தொடர்ச்சியாக இருக்கவே இருக்காது. ஈவன் எங்கள் அப்பா இறந்தபோது கூட ஏன் சொல்லலைன்னு சொல்லிட்டு எங்கள் கிராமத்துக்கே வந்தவர். அதனால் அவரை நன்றியோட அண்ணனை வரவேற்கிறேன். விக்ரம் சார், இவர் விஜயகாந்த் சாரே ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது டைரக்டர் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு கேட்ட விக்ரம் சார் எல்லா ப்ரொடியூசருக்கும் ஏற்ற அவங்கள மனசோ போனாமல் அந்த ப்ரொடியூசருங்கெல்லாம் ஒரு ஹாப்பியாக வச்சுக்கணும், அவங்க லாஸ் ஆகக்கூடாதுன்ட்டு அந்த காலத்திலே ரொம்ப எக்கனாமிக்காக படம் பண்ணவர், குடும்ப பாங்கான படம் பண்ணவர். அவரோட சன்னும் இப்போ ஒரு ஹீரோவாக இது பண்ணியிருக்காரு. அவரும் லாஸ்ட் இயர் டெபியூ ஆக்டராக அவார்ட்லாம் வாங்கியிருக்காரு. அவர்களையும் வருக வரவேற்று இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையறதுக்கு எல்லா மீடியாவும் எங்களுக்கு உதவி செய்யணும். மாஸ்டரை பற்றி சொல்ல தேவையில்லை. செல்வம் மாஸ்டர் அவர் நான் நினச்சேன் கூப்பிட்டா வந்துடுவார் போல இருக்குன்னு கூப்பிட்டு பார்த்தேன். விலைவாசியை பார்த்தோன்னு ஐயோ வேணாம் சாமி, ஏன்னா நமக்கு அடிக்கிறதுக்கு தானே ஒரு ஆள், அது நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க யூனியன் எல்லாமே நம்ம நுழையவும் முடியாது. என்னெல்லாம் எப்பயுமே விஐபியில் ஆழ்த்தி கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு இயக்குனர் விக்ரமன் அவர்கள். இப்போ கூட அவர் உடல்நிலை சரியில்லைன்னா கூட கவலைப்படலை, இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு பாருங்க. அதனால் நான் மிகவும் பாராட்டுகிறேன். அதனால் அவரும் இன்றைக்கி நல்ல புகழின் உச்சியில் இருக்கிறார். அவங்களாம் நல்லா வளரணும். அதில் இந்த எடிசன் அவார்டில் கூப்பிட்ருக்காங்கன்னு போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா செல்வகுமாருக்கு ஒரே ஒரு இளிச்சவாயன் நான் தான் நினைக்கிறேன். எப்போ கூப்பிட்டாலும் வந்துடுவான் இருந்தாலும் எடிசன்னு கூப்பிட்டா போதும். ஏன்னா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் இவருக்கு சரியான அங்கீகாரம் தரல. நாங்கள் அப்போ எலெக்ஷன் டைம் ஏதோ ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ சகோதரர் விஜயகாந்த் எப்பயும் அவருடைய பேச மாட்டார், சொல்ல மாட்டார், எல்லாரையும் அனுசரிக்கக்கூடியவர். சும்மா தொந்தரவு பண்ணாதன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டார். அப்போ நான் கூப்பிட்டு சொன்னேன், டே எதிர்காலத்தில் அவன் பெரிய ஆளாயிட்டானா அப்புறம் நம்ம வணக்கம் சொல்ல வேண்டியதாக இருக்கும், எல்லாம் வேணாண்டா, விடு அவனை விடுன்னு. அவருடைய ஃபங்க்ஷன் எங்கே மலேசியாவில் கூப்பிட்டாரு, போனாங்கன்னா எல்லாத்துக்கும் போனேன். ஆனால் அவர் ஒரு ராசி இருக்குது அவர்கிட்டையும். கல்யாணம் ஆகாத பெண்கள் யாராவது அவர் கூப்பிட்டாருன்னா வந்துருங்க ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா உங்களுக்கு இம்மிடியட்டாக கல்யாணம் ஆகிடும். நல்ல இடமா பார்த்து கல்யாணம் ஆகும், அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா அதை நான் கண்கூடாவே பார்த்தேன். நான் சொல்கிறது மலேசியாவை பற்றி சொல்கிறேன், அவருக்கு தெரியும் யார் அந்த பெண்மணி, அதெல்லாம் தெரியும். ஒரு நல்ல உள்ளம் படைத்த மனிதன். இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் செய்கிறது, அது பத்திரிகைக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறது முதல் ஃபங்க்ஷன் இதுதான் நான் பார்த்தது வரைக்கும். நான் ஒருவேளை வந்திருக்கேனா இல்லையான்னு தெரியல, நான் நிறைய வந்திருக்கேன். பட் இவர் பத்திரிகைக்காரங்களுக்கு சக மரியாதை தரக்கூடிய ஒரே மனிதன் செல்வகுமார் அவர்கள். உண்மையை பாராட்டுறேன். அவர் இப்போ இந்த எடிசன் 18th அவார்டு 18வது ஆண்டு அவார்டுன்னு எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. இந்த நாளோட பழகி நமக்கு 18 வருஷம் ஆயிடுச்சா, அடே எங்கள் அப்பா எவ்வளோ நாள் ஓடி போச்சு பாருங்கள். ஏன்னா
இந்த நினைப்பு தான் நம்மளை வந்து வயசாக்கிடுது. அது வரைக்கும் நான் இளமையாக இருந்தேன் உள்ளே வர வரைக்கும். இந்த 18வது அவார்டை பார்த்த உடனே தான் கொஞ்சம் பின் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும்னு சொன்னதை மறந்துடுங்க. இப்போ கூட அண்ணன் ரொம்ப அற்புதமாக எங்களெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது கட்டுறதுக்கு உதவும் மூங்கில், அப்புறம் தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு, இது வந்து கலைஞர் சொன்ன கதை எங்களுக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ தேவையில்லாத வாழை மரத்தை வச்சு தான் ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அது தூக்கி ஓரத்தில் போட்டுருவாங்க. பட் இருந்தாலும் அதையும் மதித்துன்னு சொன்னார். சொல்லிவிட்டு உடனே என்ன தான் கூப்பிட்டாரு முதல் அவார்டு. அப்போ நாங்கள்லாம் மூங்கி மரம்னு நினைக்கிறோம். இப்போ அப்படி ஆயிட்டோமா என்னன்னு தெரியல. நாங்கள் ஆனால் எப்பயுமே நான் வந்து வாழை மரமாக இருக்கணும், எந்த மரமாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, நல்ல மரமாக இருக்கணும், அவ்வளோதான் என்று சொல்லி அண்ணன் வந்து எங்களை ரொம்ப அற்புதமாக அறிமுகப்படுத்தினார். அதனால் அவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து செய்கிறதுல எப்பவுமே வல்லவர். பல பேருக்கு பல வெளிநாடு காமிச்சிருக்கார். பட் என்னெல்லாம் அவர் கூப்பிட்றதா இருந்தால் மேக்ஸிமம் உள்நாடு தான் கூப்பிடுவார். ஏன்னா நான் கொஞ்சம் ஒரு நல்லவன் இல்லை, அதனால் ஒருவேளை கூப்பிட மாட்டாரா என்னன்னு தெரியாது. அதனால சில டைமில் கூப்பிட்ருக்காரு. இப்போ மலேசியாலாம் கூப்பிட்டு போயிருக்காரு. மலேசியா வந்து என்னுடைய தாய் வீடு மாதிரி. எல்லாமே என்ன, எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய நானே போய் தனியாக போய் பார்த்துட்டு வரக்கூடிய அளவுக்கு தகுதி உடையவர்கள் அங்கே. மற்ற ஊர்லலாம் எனக்கு அவ்வளோவா தெரியாது. இருந்தாலும் இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 52வது வருஷம் சினிமாவில் இருக்கேன். இதில் நான் பார்த்ததே என்னென்னா, எங்கள் ஐயா சொன்னதான் ஞாபகம். படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட சினிமாக்காரன் காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும். ஏன்னா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு வேற ஆளை போட்டுருவாங்கடான்னு. ஆனால் அவர் காலத்துக்கு அவர் அந்த சொல்லியிருக்காரு. பட் இப்போல்லாம் அப்படி இல்லை. என் சைஸுக்கு ஒரு ஆள் இருந்தால் போதும், அந்த ஆளை போட்டுருவாங்க. சைஸுக்கு தான் இப்போ வேணும் என்று சொல்லி, அது மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் வந்து நல்ல புதுமையான படங்கள்லாம் எடுக்கிறாங்க. அதனால் அந்த புதுமையான படங்கள்லாம் எடுக்கும்போது நம்மளும் பெருமையாக நினைக்கிறோம். ஒரு சினிமாவில் இருந்த ஒரு சகோதரர் இப்போ பெரிய இயக்கத்துக்கெல்லாம் போட்டியாக நிற்கிறார். அப்படின்னும் போது சினிமாவை நாம் பெருமையாக நினைக்க வேண்டும். எல்லாருமே சினிமாளுங்க தான், எதிர்த்து இவர் நிற்கிறவங்களும் சினிமாளுங்க தான். ஆனால் இந்த சினிமாவை பொறுத்தவரை எந்த நேரத்தில் எது வெடிக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்காக சொல்கிறேன். இப்போ நான் பேசிட்டு போகிறேன், போய் இறங்கி கொஞ்சம் கீழே போகிறதுக்குள்ளே நான் தலைவன் ஆகிடுவேன் திடீர்னு. அப்போ எனக்கு தெரியும், ஏங்க தலைவன் ஆகிட்டீங்கன்னு கேட்கவும் முடியாது நீங்கள். ஏன்னா சினிமா அப்படி. சினிமாவின் ரசனை வந்து இப்போ ஒரு பிரமாதமான ரசனை. சினிமா வந்து இருந்தோம்னா நமக்கு கூட்டம் சேரும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அர்த்தத்தோடு கூட்டம் சேரும்னு நினைக்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய அன்பு சகோதரர்கள் செல்வகுமார் அவர்கள் இந்த ஃபங்க்ஷனை தொடர்ந்து செஞ்சிட்ருக்காரு. இன்னும் நான் பேராசைக்காக சொல்லவில்லை, இன்னும் ஒரு 30 வருஷம் நடத்தினா கூட நான் இருக்கணும், வந்து பார்க்கணும் என்று சொல்லி, அதான் என்னுடைய வேண்டுதல் என்று சொல்லி, என்னை இவ்வளோ தூரம் கூப்பிட்டதுக்கு, அழைத்ததுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.